நெக்ஸ்ட் ஜான் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன். அது நீங்கள் கவனமாக கேட்டு அதேபடி நடந்திருக்கலானால் அந்த மாதத்துடைய பலன்கள் கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும் சொல்லி இப்போ என்னோட குருநாதர் வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். அடுத்தாக என்னுடைய உபாசனை வேணாங்க மகாகால். ஓம் காளிகாசாய வித்மிகை மசானவாசிம் தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய இன்னொரு உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசனை பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பின் தன்னோ தேவி பிரச்சோதயாத். இப்போது இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி எண்ணிகளே, உங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரே குறிக்கோள், ஒரே சிந்தனை, இப்படி தான் இருப்பாங்க. சில நேரத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் இறங்கியும் வருவாங்க, வளைஞ்சும் கொடுப்பாங்க. போர்க்கொடி தூக்குவாங்க, அதே நேரத்தில் வளைஞ்சும் கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க. அசட்டு தைரியம், அசட்டு தூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நிற்கும். உங்களுக்கு உள்ளூர் பயம் இருக்கும், அது வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் உழைப்பே உயர்வுன்னு சொல்லப்போகுது. இந்த மாதம் உழைச்சி முன்னுக்கு வரணும், ஈஸியாக முன்னுக்கு வரணும்னு நினைக்காதீங்க. உழைச்சி முன்னுக்கு வந்தீங்கனாலே அதனுடைய சுகம் தனி தான். அப்படி தான் நீங்கள் முன்னேற போகிறீங்க. அது இல்லாமல் கணவனுக்குள்ளே இருந்த உறவு இன்னும் பலப்படும். ஒருத்தருக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க, ஒத்துமையாக இருப்பீங்க. எது எப்படி இருந்தாலுமே நீங்கள் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். ஆபத்து விபத்து சிறு சிறு விஷயங்களே நடந்து அதுக்கப்புறம் சரியாயிடும். அது கவனமாக பார்க்கணும். சகோதர வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால செலவுகள் அல்லது பிரச்சனைகள் வந்து போகும். இது மாதிரிலாம் பார்த்துக்கணும். மனைவி உறவு ஆனந்தா, மனைவி உறவு கணவனாந்தா, மனைவியாக இருந்தால் கணவன் மன்னன் உறவு, இவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தையில் கவனம் வேண்டும், நடவடிக்கையில் கவனம் வேண்டும். இல்லைன்னா மனஸ்தாபம் ஏற்படும், கருத்து வேறுபாடு ஏற்படும். அதில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இது இல்லாமல் வெளிவட்டார பழக்கங்கள் கண்டிப்பாக ஏற்றம் தரும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக தொடரும். பெரும்பாலும் வெளியூர் போயிட்டு வருவீங்க. அது ஒரு நன்மைக்காகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு திருப்பு முனை அமையும். உங்கள் வேலையாக இருந்தால் அதில் ஒரு மாற்றம் கிடைக்கும். தொழிலாக இருந்தால் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரம் வந்தால் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தரேன்னு சொல்லியிருப்பீங்க, தராமல் போயிருப்பீங்க. கொடுக்கவங்கள பிரச்சனை வந்திருக்கும். ஒரு உதவி செய்கிறேன்ருப்பீங்க, அது செய்ய முடிய போயிருப்பீங்க. ஒரு சிச்சுவேஷனில் மறந்து போயிருப்பீங்க அல்லது தெரியாமல் போயிருக்கும். அதில் சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வருவாங்க. உங்களுக்கு பேரை கெடுக்க பார்ப்பாங்க. அதனால் அந்த பெண்கள் உறவாக இருக்கான்னு பார்க்கலாம். அவங்க மூலிமா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருப்பதால் அதிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இது முக்கியமாக சொல்லணும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரப்போகுது. திடீர்னு எங்கேயே போனீங்கன்னா ஒரு லாட்டரி சீட்டு வாங்கலாம். இல்லைனாக்கா எதிர்பாராத வகையில் ஒரு நட்பு வகையிலையோ உறவினர்களையோ திடீர்னு உங்களுக்கு இதை கொடுப்பா, நீ பண்ண உதவி இல்லை, எனக்கு நான் நல்லா ஆகிட்டேன், இன்றைக்கி சூப்பராக இருக்கேன் அப்படின்வாங்க. திடீர்னு கிடைக்கும். அதுதான் அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வண்டி சேரப்போகுது இந்த மாதத்தில். அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உத்தியோகத்திலும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சாலும் மறைமுக எதிரிகள் தொல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மறைமுகத்தில் பேக்ரவுண்ட்லேருந்து பண்ணுவாங்க. அது மாதிரி தான் செய்வாங்க. உங்களுடைய ப்ரொமோஷனாக இருக்கலாம், உங்களுடைய இன்க்ரிமெண்ட்டு இது மாதிரிலாம் கிடைக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி எதனா ஒரு விஷயத்தில் உங்களை கவுக்க பார்ப்பாங்க. அப்போ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள் பங்குதாரர்கள் வகையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அரசியல், சினிமா, சமூகம், அரசாங்கத்துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல அந்தஸ்து, பொறுப்பு, பதவி எல்லாமே கிடைக்க போகுது. அது இந்த செப்டம்பர் மாதத்தில் 15 தேதிக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ரவுண்டு கண்டிப்பாக வரலாம். அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் தான். அந்த குரு பகவானுக்கு ஏற்ற தெய்வம் முருகப்பெருமான் தான் சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழங்கி வரலாம். குரு தட்சிணாமூர்த்தி வழங்கலாம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 அம்சமாக விளங்கக்கூடிய தத்தாத்திரேயர் என்பவர், அவர் வணங்கி வரலாம். வியாழக்கிழமையிலே குருவை வணங்கி வரலாம். இது மாதிரிலாம் வணங்கி வரலாம். குரு கடாட்சம் கிடைக்கும். ஜீவ சமாதி தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும். அங்கே போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு திருப்பு முனை அமையக்கூடிய வாழ்க்கையில் எல்லாமே விளங்க போகுது. அங்கே போய் தியானம் பண்ணணும், கவனமாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் தியானம் பண்ணுறது தான் நல்லது. எப்பயுமே அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் புலப்படும், தெளிவாக இருக்கும். சிந்தனை, செயல், திறன் எல்லாமே ஒன்றா இருக்கும். அதில் தியான மார்க்கத்திலே நீங்கள் இறை வழிபாடு செஞ்சாலே எந்த கோயில் போனாலுமே அமைதியாக குறைஞ்சது ஒரு
10 நிமிஷம் அல்லது ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் கூட உட்கார்ந்து வரலாம். நீங்கள் அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமாக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளுக்கு நிறைய செய்யலாம். இனிப்பு வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் கல்வி கட்டணம் எல்லாம் கட்ட முடியாமல் இருப்பாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு சில ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க, ட்ரெஸ் யூனிஃபார்ம் முடியாமல் இருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் பார்த்து செய்யணும். அனாதை ஆசிரமத்துக்கு போய் அங்கே போய் பண்ணலாம். மாதத்தில் ஒரு நாள் கூட போயிட்டு பார்க்கலாம். ஒரு குழந்தையை தத்தெடுத்து கூட செய்யலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். பெரும்பாலும் இந்த குழந்தைகள் வகையில் நீங்கள் உதவி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்வாழ்க்கை சித்திக்கும் சொல்லி, இந்த செப்டம்பர் மாதம் நல்லதும் கெட்டதும் சரிசமமாக கலந்து நடக்க போகுதுன்னு சொல்லி, நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வழித்து பார்க்கும்போது இது கோச்சார பலன்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எல்லாருக்கும் எல்லாமும் கண்டிப்பாக கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. கிரகணங்களை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் வைத்து அந்த ராசி அதிபதி கிரகத்தை வைத்தும் அந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்காது என்பதை வைத்தும் தான் பொதுவான பலனாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலர் நடக்காமல் போகலாம். எது எப்படி இருந்தாலும் அவரவர்கள் அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது தான் நல்லது. அப்போது என்ன தசாபுக்தி நடக்குது, பிறந்தப்போ கிரகங்கள் எங்கே இருந்தது, இப்போது அந்த தசாபுக்தி நேரத்தில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அதனுடைய பலன் என்ன, எல்லாமே சொல்லலாம், கரெக்டாக சொல்லலாம். அதுதான் 100% சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் பார்க்க விரும்பினால் அடியனை தொடர்பு கொள்ளலாம். அடியேன் 50 வருட காலமாக ஜோதிட அனுபவத்தில் இருந்து வருகிறேன். அருள்வாக்கு சொல்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன், இதெல்லாமே பார்த்து தீர்வு கொடுக்கிறேன். கண்டிப்பாக பரிகாரம் மூலமாக சிறந்த தீர்வு கொடுக்கிறேன். குறைந்த செலவிலே கட்டணமும் வாங்கிக் கொள்கிறேன், குறைந்த செலவிலே பரிகாரமும் செய்து கொடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு வெகு சுலபமாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று இந்த பதிவில் சொல்லிக்கொண்டு, நீங்கள் என்னுடைய தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் தரக்கூடிய விதமாக அமைத்து தருவேன் என்று சொல்லி, இந்த செப்டம்பர் பலன்கள் பார்க்கும்போது இது பொதுவான பலன்கள் தான். இதில் தயவுசெய்து நீங்கள் இதை எனக்கு அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை சொல்ல வேண்டாம். சில பேருக்கு நடப்பது உறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் என் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து அறிஞ்சு என்னுடைய ஆராய்ச்சியிலும் அனுபவத்திலும் நிறைய அனுபவப்பட்டிருக்கனால உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்க முடியும்னு சொல்லி, நீங்கள் அடியனை அணுகினால் உங்களுடைய பிரச்சனை தீர்வது உறுதி என்று சொல்லி, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.